வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். இது ஃப்யூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஏன் ஃப்யூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்த கேண்டிடேட், வேலை தேடிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது அவங்க பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் போடுற வேகன்சி வீடியோவில் எந்த கம்பெனி, எந்த இன்ஸ்டிடியூஷன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களோட வெப்சைட்டு நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இன்றைக்கி வேகன்சி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வேகன்சி வீடியோ என்எல்சி இந்தியா நெய்வேலி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 588 வேகன்சிக்கான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 588 வேகன்சியும் 1 year அப்ரண்டிஸ் வேகன்சி. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கிராஜுவேஷன் டிப்ளமோ 2020, 2021, 22, 23 and 24 பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இந்த 588 வேகன்சியில் 311 கிராஜுவேட்ஸ்க்கும், 232 டெக்னீஷியனுக்கும், 45 நர்சிங்க்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 yearக்கான வேகன்சியில் அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் பார்த்துடலாம். இந்த 588 வேகன்சியும் டிப்ளமோ அண்டு கிராஜுவேஷனுக்கு மொத்தம் 9 போஸ்டிங்கில் பிரிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் கிராஜுவேட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு 84 வேகன்சியும், டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு 77 பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 81 ஃபார் கிராஜுவேட், 73 ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் 26 ஃபார் கிராஜுவேட்ஸ், 19 ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் 12 ஃபார் கிராஜுவேட்ஸ், 7 ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்ஸ்க்கு 10 வேகன்சியும், டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி மைனிங் இன்ஜினியரிங்கில் 49 ஃபார் கிராஜுவேட்ஸ், 30 ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் மொத்தம் 45 வேகன்சி இருக்குது. 45 வேகன்சியும் கிராஜுவேட்ஸ்க்கு, 18 வேகன்சி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 4 வேகன்சி தான் இருக்குது. இந்த 4ல் கிராஜுவேட்ஸ்க்கு 4ம், 8 டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும். நர்சிங்கில் 25 கிராஜுவேட்ஸ்க்கும், 20 டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 588 வேகன்சி 1 year அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம், அதுக்கான ஸ்டைஃபண்டு இங்கே நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம்தான் இந்த 1 year அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, இன்ஜினியரிங் படித்தவங்க ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருக்கணும். அதே மாதிரி ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸும் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். ஸ்டேட் கவுன்சில் ஆர் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆத்தரைஸ்டு பண்ண இன்ஸ்டிடியூஷனில் படித்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். மார்க் ஷீட்ஸு எல்லாமே வாங்கியிருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் டிகிரிலேயோ இல்லை டிப்ளமோலேயோ வாங்கியிருக்க மார்க்கை வச்சு மட்டும்தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.nlcindia.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. கரியர் லிங்கை டச் பண்ணுங்கள். அதில் செலக்ட் ஃபார் ட்ரைனிஸ் அண்டு அப்ரண்டிஸ் டேப் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க, சைன் பண்ணிடுங்க. நீங்கள் சைன் பண்ண அந்த அப்ளிகேஷனும் அட்டாச்மெண்ட்டு பின்னாடி நான் சொல்கிறேன், அந்த அட்டாச்மெண்ட்டோடு சேர்த்து கீழே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு பை போஸ்ட்டோ இல்லை இன் பர்சனோ நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணணும். என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆன்லைனில் பிரிண்ட் எடுத்த அந்த அப்ளிகேஷன் அதை சைன் பண்ணிடுங்க. எஸ்எல்சி 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டினா அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு அவங்களோட பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றது அந்த மார்க் ஷீட்டுக்கு பின்னாடி இருக்கும்.
அதோடைய அந்த ஃபார்முலா இருக்கிற அந்த பேஜையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணுங்கள். கீழே எல்லா ஜெராக்ஸ்லேயும் உங்கள் கையெழுத்தை போட்டுட்டு இதை அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இது என்னென்னைக்கு போகணும், அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன டேட்டு 9th December 2024. அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறது 23rd December 2024. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பீஸ் இது வந்து 3rd January 2025. அதே மாதிரி யாரெல்லாம் சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அது 10th January 2025. அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் இது வந்து 20th January 2025. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் இது அவங்களோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகிற டேட் 31st January 2025. அதே மாதிரி ஜாயினிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th February 2025. இது அவங்க முன்னாடியே எல்லா டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட அப்டேட்ஸ், டே டு டே அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டும் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் ரெகுலராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான், மிஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட் ஆஃப் லக் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.